நான் தான் பெரிய ஆளு அப்படின்ட்டு ஆணவத்துல மட்டும் ஆடக்கூடாது. ஆணவத்துல ஆடுனா இதான் தக்க பதிலடி அப்படின்ட்டு இன்னைக்கு ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு அணிக்கு பாத்தீங்கன்னா, தக்க பதிலடி குடுத்துருக்காங்க ஜிம்பாப்வே அணி. பிளஸ் ஏன்னா வேர்ல்ட் நம்பர் 1ல பிளஸ் எங்கள அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படின்ட்டு ஒரு உங்கள்ட்ட ஒரு அந்த இது இருக்கு. கெத்து இருக்கு. பிளஸ் அந்த கெத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. பிளஸ் ஜிம்பாப்வே இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்னாடியே T20 வேர்ல்ட் கப்ல ஜிம்பாப்வே அணிக்கு எதிரா ஆஸ்திரேலியா ஒரு தோல்வியை தழுவியிருக்காங்க. பிளஸ் இது 2வது முறையா ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்த குடுத்துருக்காங்க. பிளஸ் அசால்ட்டா அடக்கியிருக்காங்கன்னு சொல்லுவோம் ஆஸ்திரேலியாவ. இந்த மாரி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மேட்ச் வேர்ல்ட் வேர்ல்ட் கிரிக்கெட்டே தன் பக்கத்த திருப்பி பார்க்க வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி ஜிம்பாப்வே அணி ஆஸ்திரேலியாவ எப்படி அடக்குனாங்க? ஜிம்பாப்வேயோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சரி, பிளஸ் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? எல்லாமே தெள்ள தெளிவா டீட்டெயிலா வீடியோ பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. ஐசிசி T20 வேர்ல்ட் கப் 2026 ஆஸ்திரேலியா வெர்சஸ் ஜிம்பாப்வே இன்றைக்கு மேட்ச். இந்த மேட்ச் நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப 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 எக்ஸைட்மெண்ட் ஆயிருப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேட்ச் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க மாட்டீங்க. பிளஸ் அந்த அளவுக்கு ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஜிம்பாப்வே அணிகிட்ட இருந்து நம்ம யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. பிளஸ் வேற லெவலா இருந்தது. பேட்டிங்கா இருக்கட்டும் பிளஸ் பவுலிங் எல்லாமே பாத்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. பிளஸ் நாங்க யாரு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு நிரூபிச்சிருக்காங்க. வேர்ல்ட் நம்பர் 1 யாரும் எங்கள அடிச்சுக்க முடியாதுன்னு நம்பிக்கிட்டு சொல்லிட்டு திரிஞ்ச அந்த ஒரு ஆஸ்திரேலியாவோட ஆதிக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளிய வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இன்னைக்கு டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியாவோட மிச்சல் மார்ஸ் பாத்தீங்கன்னா, பிட்ச் ஸ்லோயஸ்ட் பிட்ச் அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா, எப்படியாவது ஜிம்பாப்வேவை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்க வச்சு கம்பி நல்லா சுருட்டி இந்த மேட்ச் வின் பண்ணி நினைச்சு அது நான் ஃபர்ஸ்ட் பவுல் போடுறேன் அப்படி டிசிஷன் எடுத்தாரு. பிளஸ் ஆனா அதுவே அவருக்கு ஒரு பாதகமா அமைஞ்சதுன்னு சொல்லியே ஆகணும். பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்ச ஜிம்பாப்வே பாத்தீங்கன்னா, பெல்லட்டா இருக்கட்டும் பிளஸ் மறுபடியும் 2 பேரும் ஒரு சூப்பரான ஸ்டார்ட்டுங்கிறது குடிச்சாங்க. சூப்பரான ஸ்டார்ட்டுங்கிறது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போரேலா இருக்கட்டும், சிக்கந்தர் ராசா எல்லாரும் ஒரு நல்ல ஒரு அதிரடியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்ததுனால பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஜிம்பாப்வே அணி 20 ஓவருக்கு 169 ரன்னுங்கிறத அடிச்சிருந்தாங்க. ஓகே 170ல ஆஸ்திரேலியாவுக்கு எம்மாத்திரப்பா அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. பிளஸ் ஏன்னா வேர்ல்ட் நம்பர் 1 ஆஸ்திரேலியா எப்படிப்பட்ட அணி பிளஸ் ஐசிசின்னு டோர்னமெண்ட் அவன் வேற மாதிரி ஆடுவாங்கப்பா அப்படி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல இன்னைக்கு சாக்கு மேல சாக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவுக்குங்க. ஏன்னா பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்ச அந்த 170ங்கிற ஒரு டார்கெட்டை நோக்கி ஆட ஆரம்பிச்ச ஆஸ்திரேலியாவுக்கு பாத்தீங்கன்னா, ஜோஸ் இங்கிலீஷ் வந்த உடனே விக்கெட்டு பிளஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேமரன் கிரி அவரு வந்த உடனே கோல்டன் டக்கு, டிம் டேவிட் அவரும் கோல்டன் டக் அவுட், டிராவஸ் ஹெட் அவரு பாத்தீங்கன்னா 17 ரன்னுக்கு அவுட். இந்த மாதிரி சடனா அடுத்த விக்கெட்டுகள் விழ ஆரம்பிச்சது. நான் வெறும் 4 ஓவருக்குலாம் வெறும் 29 ரனுக்கு 4 விக்கெட் இழந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் பில் ஆச்சுட்டு எக்ஸ்பெஷலி அவங்களோட மேக்ஸ்வெல் பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். பிளஸ் இப்படிப்பட்ட சூழ்நிலையும் அது அசால்ட்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அதனால மேக்ஸ்வெல் உள்ள என்ட்ரி கொடுத்தாரு. மேக்ஸ்வெல் அண்ட் 2 பேரும் ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் நல்லா போயிட்டு இருந்தது. ஆஸ்திரேலியா வின்னிங் மூமெண்ட்டுக்கு போயிரும் ஈஸியா இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்பதான் புரேல் வந்தாரு. புரேல் வந்ததுக்கு அப்புறம் மேக்ஸ்வெல் விக்கெட் எடுத்தாருங்க. மேக்ஸ்வெல் 35 ரனுக்கு அவரோட விக்கெட்டை இழந்ததுக்கு அப்புறம் ரன்ஸை மட்டும் தனியாளா நின்று போராடிக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவரோட அந்த போராட்டம் ஆஸ்திரேலியாவுக்கு கை கொடுக்கலன்னு சொல்லி அவனை கடைசி வரைக்கும் போராடினாரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில 146 ரன் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சது. 19.3 பாலுக்கு அனைத்து விக்கெட் இழந்ததுல மட்டும் இல்லாம ஜிம்பாப்வேக்கு பாத்தீங்கன்னா 23 ரன் வித்தியாசத்துல ஒரு வெற்றியை நீங்க வச்சுக்கப்பான்னு கொடுக்கல. பிளஸ் தட்டி பறிச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் சாரி ஜிம்பாப்வேல. ஏன்னா ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. எஸ்பெஷலி அவங்க டீமோட ஜிம்பாப்வேயோட பெஸ்ட் பவுலர் முசர் பாடி பாராட்டியோட அவரு தான் அந்த 4 விக்கெட் எடுத்தாரு. 4 விக்கெட்டுமே ஒவ்வொரு விக்கெட்டும் ஒரு மெயினான பவுலர்களை மெயினான பேட்ஸ்மேன் தட்டி தட்டி தூக்குனாரு. ஆஸ்திரேலியா இன்னைக்கு அவங்களோட ஆதிக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளிகள் வச்சிருக்காங்க. அதோட மட்டும் நிக்கலங்க. இந்த வெற்றியினால ஜிம்பாப்வே பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல 2வது பொசிஷனுக்கு போயிருக்காங்க. இலங்கை பொசிஷன்ல இருக்காங்க. 2 மேட்ச் வின் பண்ணி ஆளுக்கு 4 பாயிண்ட்ல இருக்காங்க. இப்ப ஆஸ்திரேலியா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சு 2 பாயிண்ட்ல இருக்காங்க. பிளஸ் இருந்தாலும் இனிதான் அவங்களுக்கு சிக்கலே இருக்க போது. இனி ஒரு மேட்ச் 2 மேட்ச் இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. ஒன்னு ஸ்ரீலங்கா கூட இன்னொரு மேட்ச் ஒன்னு இருக்கு. பிளஸ் 2 மேட்ச்லயும் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியாவும் ஜெயிச்சாகணும். பிளஸ் ஸ்ரீலங்காவும் 2 மேட்ச் ஜெயிச்சாகணும். பிளஸ் ஜிம்பாப்வே 2 மேட்ச் மாதிரி அந்த அந்த ஒரு குரூப்ல இப்போ ஒரு சிக்கல் அப்படிங்கிறது ஒண்ணு வந்துருச்சு. பிளஸ் யாரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிய போல அந்த அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுறாங்க. ஜிம்பாப்வே இன்னைக்கு ஜெயிச்சதுனால பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வேக்கு சூப்பர் 8 போறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இனி ஒரு மேட்ச் அயர்லாந்து கூட ஒரு மேட்ச் இருக்கு. ஸ்ரீலங்கா கூட ஒரு மேட்ச் ஜிம்பாப்வேக்கு இருக்கு.
அயர்லாந்து கூட ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டாங்கன்னாவே போதும். பிளஸ் நல்ல நெட் ரேட்ல இருக்கிறாங்க. பிளஸ் அதுவே அவங்களுக்கு வந்து சூப்பர் 8 போறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ரீலங்காக்கு எதிரா வந்து ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்கன்னா, ஆஸ்திரேலியாவால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க தான் வந்து முதல்ல வெளிய போற மாரி இருக்கும். இந்த லீக் ஸ்டேஜ பொறுத்தவரைக்கும். அதனால எப்படியாவது ஆஸ்திரேலியா உள்ள வரதான் பார்ப்பாங்க. ஸ்ரீலங்காவும் பார்த்தீங்கன்னா, அவங்களும் அவங்களோட ஹோம்ல தான் ஃபுல்லா விளையாடுறதுனால, அவங்களும் எப்படியாவது உள்ள வரதான் பார்ப்பாங்க. ஆனா இந்த குரூப் வந்து பயங்கர ஒரு ஹை பிரஷர் உண்டாக்க போற குரூப்பா மாறி இருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்ல இருந்து எந்த அணி உள்ள போவாங்க, எந்த அணி வெளிய போவாங்கன்னு நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த ஜிம்பாப்வேவோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம இந்த வீடியோ புடிச்சு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவு குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.